ஒரு ஏக்கருக்கு 50ல இருந்து 100. இப்ப களைக்கொல்லி எல்லாம் பயன்படுத்தணும்னா 100 மில்லி பயன்படுத்தணும். மற்ற பூச்சி மருந்துனா 50ல இருந்து 75 மில்லி இருந்தா போதுமானது. அந்த மாதிரி டேங்க மூடும் போது சேர்த்து பயன்படுத்திக்கணும். 16 லிட்டர் டேங்கா இருந்தா அவசியம் வந்து 100 மில்லியை வாங்கிடும். கடைசி ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் இப்ப கடைசியா ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசிடலாம்னா, நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் களைக்கொல்லி பார்த்தோம், வேறு வளர்ச்சிக்கு மைக்கோர் சூப்பர் பார்த்தோம், இலை சுருட்டு புழு குருத்து புழு ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு மோட்டார் பார்த்தோம், அடுத்தது வந்து நல்லா ஒட்டும் பசை வந்து வெச்சிட் பார்த்தோம். சரிங்களா? கடைசியா நோய்கள், நம்ம கதிர் முழுசா வெளியே வந்துடும், இல்லைன்னா பாதி கதிர் தான் வெளியே தள்ளி இருக்கும். சரிங்களா? கருப்பு நெல், இல்லைன்னா இலையுறை கருகள், தண்டு அழுகல். சரிங்களா? நெல்லுல கருப்பு நெல் வர்றது, நெல் கலரு ஷைனிங்கு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான், அதை பார்த்து தான் வியாபாரிங்க வந்து விலை வைக்கிறாங்க. சரிங்களா? நம்ம வளர்ச்சி எடுத்துடலாம், கதிரை வெளியே தள்ளிடலாம், கருப்பு நெல்லா போச்சுன்னா அதை பார்த்து தான் உங்களுக்கு விலை வைக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து எங்க நிறுவனத்துல குடிவா சூப்பர் இருக்கா, அது இன்னொரு ஒரு அதுக்கு முன்னாடி மட்டும் இதுல பாருங்க. ஆனா இது ஒண்ணு உங்ககிட்ட காட்டணும். இந்த மோட்டார் அடிச்ச வயல்ல நாங்க எடுத்தது. மோட்டார்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் தூறுகள் பாத்தீங்கன்னா 37 தூறு இருக்கு. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 33 தூறு தான் இருக்கு. இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குருத்து புழுவை கண்ட்ரோல் பண்றதுனால உங்களுக்கு தூறுகளோட எண்ணிக்கை அதிகமாகும். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த குடிவா சூப்பர் காட்டுங்க. நான் நெல்லை பொறுத்தளவு நான் சொன்னேன் இலையுறை கருகள். சரிங்களா? இந்த இலையுறை கருகள் பிரச்சனை வரும். நெல்லு கருப்பு நெல்லு, அதே மாதிரி உங்களுக்கு குலை நோய், இது எல்லாத்துக்குமே வந்து எங்ககிட்ட ஒரே மருந்து தான். சரிங்களா? மருந்து பேர் வந்து குடிவா சூப்பர். இதை எப்ப அடிக்கணும், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, நோயை பொறுத்தளவு இதுக்கும் மற்ற மருந்துகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா, நோயை பொறுத்தளவு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நோய் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வயலுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நமக்கு கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா 14 நாள் கழிச்சுதான் நமக்கு சளி பிடிக்கிறதோ, உடம்பு வலிக்கிறதோ, கை கால் வலிக்கிறதோ, காய்ச்சல் வர்றதா இருக்கும். அந்த 14 நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 14 நாள் அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வளரும். சரிங்களா? அதே மாதிரிதான் காத்துல வந்து பூஞ்சான வித்துக்கள் இருக்கும். சரிங்களா? அது வந்து பயிர்ல உட்கார்ந்து உள்ள தொலை போட்டு உள்ள போய் டெவலப் ஆகும். டெவலப் ஆகி நம்ம வயல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா, புள்ளி புள்ளியா இருக்கு கருப்பு நெருக்குன்னு பாக்குறோம் பாத்தீங்களா, அது வந்து நோய் வந்து ஒரு வாரத்துலதான் நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? எங்களுடைய குடிவா சூப்பர் என்ன பண்ணும், நோய் வர்றதுக்கு முன்னாடியும் கண்ட்ரோல் பண்ணும், வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. சரிங்களா? ஒரே மருந்து தான் எங்களுடைய குடிவா சூப்பர்ல. 2 மருந்து இருக்கு, அசாக்சிஸ்ட்ரோபின் பிளஸ் டைபெனாகோனசோல். ஒரு மருந்து என்ன பண்ணும், நோய் வர்றதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு மருந்து வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணும். சரிங்களா? முக்கியமா 3வது வந்து உங்களுக்கு அந்த கண்ணாடி இலைன்னு சொல்லுவாங்க, ஒத்தை இலை இருக்கும் பாத்தீங்களா, கதிர் வரும்போது ஒத்தை இலை இருக்கும். அந்த கண்ணாடி இலை எந்த அளவு நல்லா பச்சை பசேன்னு இருக்கோ, எந்த அளவு அகலமா இருக்கோ, இல்ல அது வெங்காய தோகை இல்லைங்க, கதிர் வந்ததுக்கு அப்புறம் ஒத்தை இலை இருக்கும். சரிங்களா? அது எவ்வளவுக்கு எவ்வளவு பச்சையா அகலமா இருக்கோ அந்த அளவு தான் கதிர் பிடிப்பு வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? எங்களுடைய குடிவா சூப்பர் அடிக்கும் போது உங்களுக்கு அந்த கண்ணாடி இலை வந்து அகலமா இருக்கும், நல்லா கிரீனிஷா இருக்கும். 2வது வந்து அதனால பயிர் வந்து நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ கதிர்ல வந்து உங்களுக்கு நெல் பிடிப்பு வந்து அதிகமா இருக்கும். நெல் பிடிப்பு அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம கருப்பு நெல் இருக்காது, நெல் பதிராகாது, நெல் ஷைனிங்கு கலரு எல்லாமே வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? நீங்க மார்க்கெட்டு கொண்டு போய் போட்டீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நெல் அள்ளி பார்த்தாங்கன்னா பதிர் இருக்காது, அமுத்தி பார்த்தாங்கன்னா பதிர் இருக்காது. சரிங்களா? நெல் கலரா ஷைனிங்கா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு 50 பைசா 1 ரூபா வந்து ஒரு கிலோவுக்கு வந்து அதிகமா கிடைக்கும் கட்டாயமா. சரிங்களா? சோ ஒரே மருந்து தான் நம்ம நெல் பயிர்ல வர்ற இலையுறை கருகள், தண்டலுகள், கருப்பு நெல், குலை நோய் எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய குடிவா சூப்பர் அப்படிங்கிற மருந்து கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா சார்? இது எப்ப அடிக்கணும், யானை கொம்பனுக்கு அடுத்த இப்ப வந்து நம்ம வந்து நோய் சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். யானை கொம்பன் நோய் அப்படிங்கிறது பூச்சி சம்பந்தமானது, அதை அதுக்கு அடுத்து சொல்றோம். இப்போதைக்கு இந்த நோய் சம்பந்தமானதை முடிச்சிருவோம். இந்த குடிவா சூப்பர் எப்ப அடிக்கணும், கதிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60% கதிர் எல்லாம் வெளியே தள்ளிடும். சரிங்களா?
நம்ம வயல்ல இங்க நின்று பார்த்தோம், வரப்புல நின்று பார்த்தோம்னா எல்லா பக்கம் கதிர் வந்து வெளியே